குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் மெட்டாலஜி லெசனில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டாலஜி பார்க்கலாம். சரியா? இது வந்து இந்த ப்ராசஸ் இட் இஸ் சிமிலர் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ் தான். இப்போ எல்லா மெட்டல் ஆக்சைடையுமே நம்ம மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸை வச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். சரியா? சில மெட்டல்ஸ் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும், சோடியம், பொட்டாசியம். ஓகே, அந்த மாதிரி மெட்டலோட ஆக்சைட்ஸை நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ் வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ்க்கு போகிறோம். ஓகே, இப்போது இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, எந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த மெட்டல் சால்ட்ஸை வந்து ஃபியூஸ்டு ஃபார்மாக அல்லது சொல்யூஷன் ஃபார்மாக, சரியா, அதை எடுத்துகிட்டு அதோட ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை இதை வந்து ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கு சப்ஜெக்ட் பண்ணி நம்ம ரிடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போது மெட்டல் சால்ட்ஸ் எடுத்துக்கிற அது ஃபியூஸ்டு ஃபார்ம் அல்லது சொல்யூஷன் ஃபார்மை அதோட ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸ்ஸை அண்டர்கோ பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இந்த மெட்டல் சால்ட்டை வந்து சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்து எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்ஸை பண்ணி இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டு மெத்தடு. இப்போது இதில் வர கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு -n இன்ட்டு எஃப் இன்ட்டு இ நாட்டு. ஓகே, இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, எஃப்ங்கிறது ஃபேரடே, இது வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இ நாட்டுங்கிறது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் த ரெடாக்ஸ் கப்பில். இப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பாசிட்டிவாக இருக்கும், ஃபேரடேயும் ஒரு கான்ஸ்டன்ட்டு தான், அதுவும் பாசிட்டிவ். ஸோ இது ஒன்லி வேரியபிள் வந்து இ நாட்டு தான். அப்போ இ நாட்டுங்கிறது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷன் நெகட்டிவாக இருக்கும். இ நாட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆகிடும். சரியா? டோட்டல் எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ், அப்போ டெல்டா ஜி நாட்டு பாசிட்டிவாக இருக்கும். அது எனக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டெல்டா ஜி நாட் வந்து நெகட்டிவாக இருக்கணும், அதுக்கு இ நாட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, அப்போ இஎம்எஃப் ஆஃப் த நெட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போது இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு கண்டெய்னரில் சொல்யூஷன் எடுத்துக்கோ. இப்போ 2 ராட் இருக்குது, காப்பரை சில்வர் ராட்ஸ் வைக்கிறேன். இந்த இடத்துல காப்பர் வந்து இட் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஏஜி. ஓகே, மோர் ரியாக்டிவ்ங்கிறது அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வச்சு பார்ப்போம். சரியா? இப்போது எது மோர் ரியாக்டிவோ அந்த மெட்டல் வந்து இந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். சொல்யூஷனில் டிசால்வ் ஆகுதுன்னா இட் லூசஸ் அயான்ஸ் இந்த சொல்யூஷனாக. சரியா? அப்போ காப்பர் வந்து எலிமெண்டல் ஃபார்மில் இருக்கிறது 2 அயானை லூஸ் பண்ணி, அதாவது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. லூஸ் பண்ணுறதுனால Cu2+ வந்துடுது. அதே இது ஏஜி வந்து லெஸ்ஸர் ரியாக்டிவ். இது ஏஜி பாசிட்டிவாக இருக்குது, இட் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் அ எலிமெண்ட் ஏஜி. ஓகேயா? இப்போது காப்பரையும் சில்வரையும் கம்பேர் பண்ணிட்டேன். இப்போது அந்த காப்பர் எடுத்து ஜிங்க் ராடோட வைக்கிறேன். இப்போது ஜிங்க் இட் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அப்போ என்னாகும், ஜிங்க் உடனே இந்த சொல்யூஷனில் ரியாக்ட் பண்ணி இட் லூசஸ் எலக்ட்ரான்ஸை. சரியா? இது வந்து 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இட் பிகம்ஸ் Zn3+. வேறு காப்பர் என்ன பண்ணுது, இங்கே அது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த இடத்துல அது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பர் மெட்டலாக மறுபடியும் வந்துடுது. ஓகே, இப்போது ஒரு மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன் containing the relatively less reactive metal ion அப்படின்னா the more reactive metal will go to the solution. இதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. சரியா? 2 மெட்டல் ராடு வைக்கிறோம் சொல்யூஷன்லனா எது மோர் ரியாக்டிவோ அது வந்து அந்த சொல்யூஷனோட கம்பைன் ஆகி எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காப்பர் வித் சில்வர். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். காப்பர் ராடு வித் சில்வர் அப்படின்னா எது மோர் ரியாக்டிவ்னு சொல்லியிருக்கேன், காப்பர். ஸோ அப்போ காப்பர் வந்து இட் லூசஸ் எலக்ட்ரான்ஸை அண்ட் ஏஜி வந்து இட் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸை. அதே இதை இந்த காப்பரை 2+ எடுத்துகிட்டு ஒரு ஜிங்க் ராடோட வச்சேன் அப்படின்னா எனக்கு copper it gains electrons and become elemental copper, and zinc it loses electrons. Okay.
இது அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.